முஹம்மதை கொள்வதற்கட்டும், முதலில் நீர் உமது வீட்டை பாரும். உமரின் சகோதரி ஃபாத்திமாவும் அவர் கணவரும் இரகசியமாய் இஸ்லாத்தை ஏற்று வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அது உமருக்கு தெரியாது. நுழைமின் தந்திரம் உடனே பலித்தது. உமரின் கோபம் சட்டென திசை மாற தன் சகோதரியின் வீட்டுக்கு அதே கோபத்துடன் விரைந்தார். உமரின் சகோதரி ஃபாத்திமாவும் அவர் கணவர் சயீத் இப்னு ஸைதும் வீட்டினுள் குர்ஆன் ஓதி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தவர் கப்பாப் இப்னு அரத். கப்பாப் கூர்மதியாளர். குர்ஆன் அருளப்பட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் அதனை ஊதி பழகிய கிட்டிக்காரர். அதில் அவரது ஞானம் எந்த அளவு என்றால், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கப்பாபை குர்ஆன் சம்பந்தமாய் கலந்து ஆலோசிக்கும் அளவு ஞானம். உமர் ஆவேசமாய் வருவதைக் கண்டு கப்பாப் இப்னு அரத் ஓடி ஒளிந்து கொண்டார். உமரின் அத்துணை மூர்க்கமும் சயீத் மேல் இறங்கியது. பொறுக்கவியலாத ஆத்திரம் முரட்டுத்தனமாய் அடிக்க ஆரம்பித்து விட்டார். இடையில் புகுந்த ஃபாத்திமாவிற்கும் பலமான அடிவில இரத்தம் பீரிட ஆரம்பித்தது. இரத்த சகோதரியின் இரத்தம் பார்த்ததும் தான் உமரின் ஆத்திரமும் நிதானத்திற்கு வந்தது. ஆயாசமும் கழிவிளக்கமும் ஏற்பட்டன. நிதானப்பட்ட உமர், என்ன அது நீங்கள் ஊதிக்கொண்டிருப்பது என கேட்க, அவரை கை கால் கழுவி வரச் செய்து குர்ஆன் வசனங்கள் எழுதப்பட்டிருந்த சுவடிகளை காண்பித்தார்கள். அது அத்தியாயம் துவாஹா. புத்தியிலும் வளமைக்கவரான உமருக்கு அதற்கு மேல் எதுவும் தேவைப்படவில்லை. ஒருவரி பேச்சு, என்னை முஹம்மதிடம் அழைத்துச் செல்லுங்கள்.